வணக்கம் நண்பர்களே. பெஞ்சமின் அக்ராமி ட்ரேடிங் தமிழ். டிஸ்க்ளைமர். இன்ட்ரா ட்ரேடிங் என்றால் என்ன? வாட் இஸ் இன்ட்ரா ட்ரேடிங்? நிறைய பேர் நிறைய வீடியோ போடுவாங்க. நான் இந்த வீடியோவில் இன்ட்ரா ட்ரேடிங் எப்படி பண்ணுவது, அதனால் அவருடைய பயன், அதனுடைய லாஸ் அண்ட் கெயின், அதனுடைய டெக்னாலஜிக்கல் எப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நீங்கள் சம்பாதித்த பணத்தை நல்ல முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை எப்படி ட்ரேட் பண்ணி அதன் மூலம் சம்பாதிக்கலாம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காலையில் 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்கும். அப்போ வாங்கி சாயங்காலம் 3:30 விற்றுறது தான் இன்ட்ரா ட்ரேடிங். எந்த ஒரு ஷேரை நீங்கள் வாங்குறீங்களோ அதை பை பண்ணுறீங்க, லாபத்துக்கு சேல் பண்ணுறீங்க, இல்லை செல்லிங் பண்ணிட்டு லாபத்துக்கு பை பண்ணுறீங்க. இந்த ரெண்டு ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு தான் இன்ட்ராடே. இன்ட்ராடேயோட டைமிங் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:15 3:30. இந்த செஷன் டைம் 9லேருந்து 9:15 வரை ஓப்பனிங் செஷனாக இருக்கும். அதே மாதிரி 3:40 4 க்ளோசிங் செஷன். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இன்ட்ரா ட்ரேடிங்கை பண்ணி பை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ட்ரேடிங் இதை கற்றுக்கொண்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். கேம்பிளிங் மாதிரி நீங்கள் இதை பண்ணாதீங்க. இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கண்டிப்பாக முக்கியம். அது தெரிந்தால் தான் இன்ட்ராடே பண்ண முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு லாப நஷ்டங்கள் பற்றி உங்களுக்கு வரும். இன்ட்ராடே பண்ணும்போது பிளேசிங் ஆர்டர் வெரி ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணுறீங்களா, இல்லை லிமிட் ஆர்டரில் பை பண்ணுறீங்களா, இல்லை ஸ்டாப் லாஸில் போட்டுறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 3 ஆர்டர் தெரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ராடே பண்ணவே கூடாது. யாராவது சொல்லி கொடுத்தா கூட அதை கற்றுக்கொண்டு நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணுங்கள். அதை விற்கும்போது எப்படி லாபத்தில் லிமிட் ஆர்டர் டார்கெட் கொடுக்குறோம், எப்படி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஏன் இந்த ஸ்டாப் லாஸ், ஏன் இந்த லிமிட் ஆர்டர்? ஏன்னா நம்ம ஒரு ஷேரை என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதை நான் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளாக நாம் ஒரு ட்ரேட் பண்ணும்போது 1:3 1:2 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ. 1:2 1:3 அப்படிங்கிறது ஒரு பங்கு நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் 3 பங்கு லாபம் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங்கை நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது வாங்கின ஷேரில் இருந்து ஸ்டாப் லாஸ் 20 ரூபா கம்மி கீழே போட்டிருக்கீங்க. அதே மாதிரி டார்கெட் 60 ரூபா. நீங்கள் மேலே 60 ரூபா போச்சுன்னு சொன்னால் 70 ரூபா, 20 ரூபா லாஸ் ஆச்சுன்னா 60 ரூபா உங்களுக்கு. இந்த ஒரு ரேஷியோவுக்கு தான் நம்ம இது நான் ஒரு ஷேருக்காக தான் போட்டிருக்கேன். சப்போஸ் 10 ஷேர் 15 ஷேர் 20 ஷேர் அப்படி மொத்தமாக வாங்கும்போது கூட இந்த ரேஷியோ உங்களுக்கு கண்டிப்பாக குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ். நம்ம 10 பாயிண்ட் கீழே போடணும்னா 30 பாயிண்ட் மேலே போட்டோம். அதுதான் ரேஷியோ. இது ரெண்டு ட்ரேட் பண்ணுற பற்றி கொடுத்துருக்கேன். டாடா மோட்டார், சாண்டர் ரிலையன்ஸு. உங்களுக்கு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஆக்சுவலி இது சேம் அமௌண்ட் எல்லாம் கிடையாது. இது ஒரே ஒரு ஷேருக்கான அமௌண்ட். எவ்வளோ ரேஷியோவில் நாம் என்ன செய்யலாம், இதுக்கு நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுவது MIS, அதாவது இன்ட்ரா ட்ரேடிங். லிவரேஜ்ங்கிறது கண்டிப்பாக வரும். லிவரேஜை நம்ம பயன்படுத்தணுமா வேண்டாமாங்கிறது உங்களுடைய முடிவுக்கு இருக்குது. முக்கியமாக 10,000 ரூபா இருந்தாலே நீங்கள் ஒரு 50,000 ருபீஸ்க்கு நீங்கள் ஷேர் வாங்கிக்கலாம். காலையில் வாங்கி ஈவினிங் விற்கிறீங்க. ஆனால் டெலிவரி ட்ரேடிங்கில் அப்படி கிடையாது என்பதையும் மனசில் வச்சுக்கிடுங்க. இந்த லிவரேஜ் எவ்வளவு லாபமானதா என்னது நஷ்டமானதா என்பதை நீங்கள் போக போக உங்களுடைய லைவ் ட்ரேடிங்கில் தெரிந்து கொள்கிறீங்க. இன்ட்ரா ட்ரேடில் வாங்க எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் ஈவினிங் 3:30 அதுக்கு முன்னாடி என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக் ஸ்கொயராக நீங்களே பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புரோக்கரே உங்களுக்கு ஸ்கொயராக பண்ணிடுவார். ஆனால் டெலிவரி ட்ரேடிங்கு அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை நாளாக வச்சு லாபம் வந்த பிறகு நீங்கள் விற்கலாம். அதை பற்றி விரிவாக நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளாக இன்ட்ரா ட்ரேடிங்கை இன்னொரு ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் கேபிட்டல் 10,000 ரூபா கொடுத்துட்ருக்கு, 5% லிவரேஜில் பண்ணுறீங்க, 50,000 ரூபா. நீங்கள் ரிலையன்ஸில் ஒரு ஷேர் வாங்குறீங்க, 20 ஷேர் 2,500 ரூபா, செல் ப்ரைஸ் 2,900. இப்போது எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 20 ஷேர் அப்படிங்கும்போது 1000 ரூபா. அதே நேரம் நீங்கள் ஷேர் கீழே போச்சுங்கன்னா 1000 ரூபா நஷ்டம். நஷ்டத்தை தெரிந்து தான் லாபத்தை நாம் எவ்வளோ வரும் அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டும். லாபம் நஷ்டமும் நாம் ஈக்குவலாக நாங்கள் மனசில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ட்ரேடிங் பண்ணதை ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நினைக்கணும். நீங்கள் கேம்லிங்கை நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸு தான் அதிகமாகும். இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்னிக் அனாலிசிஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு,
இண்டிபெண்டன்ஸாக எப்படி பண்ணுறது, ஸ்விங் ட்ரேடிங்கு, மொமெண்ட் ட்ரேடிங், இந்த 6 பற்றி ஒரு நல்ல தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா டெக்னிக்கலாக நீங்கள் காலையிலேருந்து ஆரம்பிக்கும் போது மூவிங் ஆவரேஜ், RSI, MACD, சப்போர்ட் போன்ற ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இது எப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ரிஸ்க் மேனேஜ் போது உங்களுக்கு லாஸ் எப்படி வரும், எப்படி கெயின் வரும் அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ரிஸ்க் கமாண்ட் அதான் நான் முதலே சொன்னேன், 1:2, 1:3 எந்த ரேஷியோவில் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸ்கில் டெவலப்மெண்ட், நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது டிசிஷன் மேக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ பை பண்ணுறீங்க, எப்போ சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். எவ்வளோ லாபம் வேணும் அப்படிங்கிறதையும், எவ்வளோ லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே இண்டிபெண்டன்ஸாக முடிவு பண்ணணும். மற்றவங்களுடைய எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகிங்க. நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தாலே முக்கியமாக ஃபுல்லாக கற்றுக்கொள்ளுங்க. 3 months 6 months 1 year கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளுங்க. ஒரு இது இல்லை, ட்ரேடிங்கை இண்டிபெண்டன்ஸாக ட்ரேடிங் பண்ண முடிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய லாப நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, மொமெண்ட் ட்ரேடிங்னா பார்த்துக்கோங்க. முக்கியமாக டிசிப்ளின். லோன் மட்டும் வாங்கி ட்ரேடிங் பண்ணாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டை மற்றவங்களோட ட்ரேடிங் பண்ண கொடுக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் நிறைய ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்பி நீங்கள் ஏமாறுவீங்க. படிங்க, செயல்படுங்க. டே ட்ரேடிங்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, அப்புறம் கண்டினியூவாக படிங்க. பேப்பர் ட்ரேடிங் எதுக்காகனா இந்த நிஃப்டியோட ஆப்ஷன் F&O ட்ரேடிங்காக இது தேவைப்படும். மந்த்லி ரிட்டர்ன், ரிஸ்க் டாலரன்ஸ், இது எப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுடுங்க. ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வேணும், அதோட ரிஸ்க் என்ன, அந்த ரிஸ்க் தான் 1:2, 1:3 ரேஷியோ. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு வர்த்தகத்தில் ஈடுபடுங்கள். இன்ட்ராடேனாலே பை அண்ட் செல், இல்லைனா செல் அண்ட் பை. கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எப்படி நாம் லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி மற்றவங்களை பேச்சை நம்பி நீங்கள் ட்ரேடிங் இறங்கி லாஸ் ஆகாதீர்கள். கற்றுக்கொண்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள்.